ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் கூடவே ஒரு ஃப்ரை ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸில் நல்லா இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், பூண்டு, தக்காளி, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஆவி வந்த பிறகு விசில் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நாலு விசில் வந்தாச்சு. நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ சட்டி வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், காய், வெங்காயம், அவரைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்தாச்சு. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த மிளகாய் தூளினுடைய வாசம் பார்த்திங்கன்னா காய்கறிகளோடு சேர்ந்து கொதிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பருப்பு கூடவே தக்காளி சேர்த்துட்டோம், பெருங்காயம் சேர்த்துட்டோம், கூடவே சீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். இது கூடவே நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் தனியாக தான் மஞ்சத்தூள் சேர்த்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற குழம்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பருப்போடு சேர்ந்து இப்போ வாசமாக இருக்கும். முதல்ல காய்கறி ப்ளஸ் மிளகாய்த்தூளுடைய வாசம் வரும். இப்போ பருப்போடு சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்து கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்குங்க. தாளிக்கிறப்ப கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ என்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை, அதனால் சாதாரணமாக கடுகு மட்டும் சேர்த்து தாளித்து அது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான அவரைக்காய் சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஃப்ரை ஐட்டம் வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரே ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, குழன்னு ஆகிடும். லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் வாழைக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம அவிச்சு எடுத்த இந்த வாழைக்காயை அது கூட சேர்த்து லைட்டாக ஒரு பிரட்டிக்கிங்க. வாழைக்காய் ஒரே ஒரு கொதி தான் வரணும். நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். ஒரு 2 செகண்ட் கூட ஆகக்கூடாது. ஸ்டவ்வில் வச்சு உடனே ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடணும். இப்போ தோசை கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து வாழைக்காயை அப்படியே லைட்டாக நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் உப்புலாம் சேர்க்க வேணாம். நம்ம வேக வைக்கிறப்பவே கொஞ்சமாக புளி தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் கீழே இறக்கி மிளகாய்த்தூள் போட்டு பிரட்டி எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம்,
அடுத்தது தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா சிவக்க வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் சாம்பாருக்கும் வாழைக்காய் வறுவலுக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.